ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் பவுலில் நான் வந்துட்டு ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருந்தேன். அந்த 3/4 கப் அளவு வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை கொதிக்க வச்சு இறக்கிக்க போகிறேன். அதில் வந்துட்டு டஸ்ட் எதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். வெல்லம் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்க போகிறேன். முக்கியமாக இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, ஜஸ்ட் அது கரைஞ்சால் மட்டும் போதும். எனக்குமே பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்துட்டு க்ளீனாக தான் இருந்தது, எந்த தூசி எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதுமே இதில் வந்துட்டு மெலிசாக சின்ன சின்ன பீஸாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு வதக்கிட்டு நான் இப்போ வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இது எதுக்காகனா நம்ம வந்துட்டு ஒரு 2 டேஸ் வரைக்கும் கூட இந்த கொழுக்கட்டையை வந்துட்டு வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் வந்துட்டு கெட்டு போகாது இந்த மாதிரி வதக்கி போடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி நெய் சேர்த்து நம்ம வந்துட்டு மாவு செய்யும் போதும் சரி, இந்த தேங்காயை வந்துட்டு இந்த நெய்யில் வதக்கிக்கும் போது கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். கருப்பியல் இருந்தால் கருப்பியல் சேர்த்துக்கோங்க. அது வந்துட்டு கொழுக்கட்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு எள்ளு தெரியும். பட் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு தெரியாது. என்கிட்ட ஒயிட் கலர் தான் இருந்ததுனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு இருந்தால் கருப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் ரெக்கமெண்டட். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் எள்ளுமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம். பச்சரிசி மாவு நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மாவு ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். வெள்ளை தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. நான் வெல்லமும் தண்ணியும் அளந்து அதே கப்பில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாவுமே அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் அளந்தேன். ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு அளந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்துட்டு கிராஜுவலாக போட்டு ஆட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆற விட்டு பார்த்தோம்னா நல்லா வந்துட்டு இறுகி வந்துடும். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கொழுக்கட்டை மாவு இல்லைனா நம்ம வீட்டிலேயே வந்துட்டு பச்சரிசி ஊற வச்சு அரைப்போம்ல, அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா இறுகி வந்துருச்சு. கை வைக்க முடியல, சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு டைட்டாகி வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு மாவு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இட்லி பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் வந்துட்டு தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டைலாம் பிடிச்சி வச்சோம்னா எடுக்கும்போது ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 1/2 கப்பு மாவுக்கு ஒரு 20 கொழுக்கட்டை போல் வந்தது. இப்போது தண்ணி வந்துட்டு கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம இதெல்லாமே அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்க வேண்டாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வச்சா சீக்கிரமாகவே நமக்கு வந்துட்டு வெந்து வந்துடும். இப்போ வந்துட்டு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா குக்காகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் விநாயகர் சதுர்த்தி வரதுனால பிகினர்ஸ்க்கு தெரியாதவங்க யாருன்னா ஒரு சிலர் இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாமே டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு மாறாமல் இதே மாதிரி இருக்கும். அதிகமான குவான்டிட்டியில் செய்யணுன்னா இதே அளவுக்குலாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்லா வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.